வணக்கம். ஸோ நம்ம மேக்ஸில் பார்த்தோம்னா மென்சுரேஷன் 2Dயில் பார்த்தோம்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ 5 சம்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா அடுத்த 5 சம்ஸ் மொத்தத்தில் இப்போ இதில் 5 சம்ஸ் 10 சம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 5 சம்ஸ் பார்த்தோம்னா இப்போ 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம் தான் பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர் 0.14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பை வந்து 22/7 சொல்லிட்டு அவங்கள வேல்யூ கொடுத்தாரு. அதாவது விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுக்கல. 0.14 சென்டிமீட்டர் கொண்ட அரைவட்டத்தின் பரப்பளவு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பரப்பளவு வந்து கேட்குறாங்க, ஏரியா வந்து கேட்குறாங்க. ஓகே, நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது விட்டம் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 0.14. ஸோ நம்மளுக்கு பட் வந்து ஃபார்முலா என்னன்னு தெரியும், அதாவது அரைவட்டத்தின் பரப்பளவு என்னன்னு தெரியும், ஏரியா ஈக்குவல் டு πr²/2 அப்படின்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு தேவை 6 தான். அப்போ என்ன பண்ணோம், டயாமீட்டரை பாதியாக கழிச்சோம்னா என்னது, இப்போ வந்து சர்க்கிள் இருக்குது, இல்லை ஒரு டயாமீட்டர் இருக்குன்னா அதில் பாதி முழு வந்து டயாமீட்டர், விட்டம் அதில் பாதி தான் என்னது ஆரம். ஸோ நம்மளுக்கு தேவை ஆரம்க்கு நான் என்ன பண்ணேன், அது பாதியை டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த ரேடியஸ் வந்து என்னென்னா அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் பார்த்தோம்னா 0.07 வரும். ஸோ இந்த புள்ளியில் போகிறத வந்து கொஞ்சம் பார்த்து வந்து போடுங்க. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லட்டுங்களா, 0.7 போடுவீங்க. நான் அந்த தப்பு தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அதனால் பார்த்து வந்து பண்ணும். ஓகேங்களா, 0.07 வரும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆரம் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து தேவையானது கிடைச்சாச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22/7 into 0.07 into 0.07 whole divided by 2. ஓகே, கேன்சல் பண்ணுறோம். 7ம் 0.07 கேன்சல் பண்ணால் 0.01. ஸோ எல்லாத்தையும் இந்த 2 இந்த 2 22 கேன்சல் பண்ணால் 11. அப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்சர் என்ன வரும், 0.007 சென்டிமீட்டர்² வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் வைக்கிறதுல பார்த்து பண்ணணும். ஏன்னா எல்லா விதமான பாயிண்ட்லேயும் வச்சு தான் கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பாயிண்ட் வந்து பார்த்து பத்திரமா பண்ணணும். ஓகே, அடுத்த ரெண்டாவது சம் பார்க்கலாம். A sector containing an angle of 140 degrees cut off from a circle of radius 9 cm and folded into a cone. Find the curved surface area of cone அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் இருந்து, ஒரு வட்டம் இப்படி இருக்குது, 9 சென்டிமீட்டர் ஆரம்னா 9 சென்டிமீட்டர் ஆரம் இருக்க ஒரு வட்டம் இருக்குது. அதுலேருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட கோண பகுதியை வெட்டி எடுத்து, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 140 டிகிரி வந்து ஆங்கிள் இருக்கிற 140 டிகிரினா என்ன வரும், இப்படி இந்த சைடு தான் வரும். அப்போ ஸோ இந்த சைடு வந்து அப்டியூஸ் இந்த பக்கம் அப்டியூஸ் ஆங்கிள் 140 டிகிரினா இப்படி வருமா. ஸோ அந்த மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட கோணப்பகுதி என்ன பண்ணுறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்படி இருக்குமா, வட்ட கோணப்பகுதி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க, வெட்டி எடுத்துட்டாங்கன்னா எப்படி வரும்னா, இப்போ கோணம் மாதிரி வெட்டி எடுத்துட்டாங்களா, அப்போ என்ன பண்ணும், இது மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த இது என்ன இருக்கும், கோன் மாதிரி இருக்கா. ஓகேங்களா, இப்போ இது பார்க்கறது எப்படி இருக்குது, கோன் மாதிரி இருக்கா. ஸோ இந்த கூம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கூம்போட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வட்ட கோணப்பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினா அதோட வலைப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதோட மைய கோணம் ஆங்கிள் 140 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதோட ஆரம் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதி வச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். ஸோ கோனுக்கு வந்து ஃபார்முலா வந்து நீங்கள் ஏரியா படிச்சிருப்பீங்க. பட் வந்து டிகிரி அதோட ஆங்கிள் கொடுத்துட்டு ஒரு ரேடியஸ் ஆரம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தோம்னா அதோட வலைப்பரப்போட ஃபார்முலா அந்த ஏரியாவோட செக்டர்னு சொல்லுவாங்க, இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படினாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா θ/360 டிகிரி இன்ட்டு πr². ஸோ 360 டிகிரின்றது நம்ம வந்து ஒரு வட்டத்துலேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ வட்டத்தோட ஆங்கிள் என்ன 360. அது மேலே தீட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த ஆங்கிள், அது இன்ட்டு πr². ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியும், 140 டிகிரின்னு தெரியும். 140/360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 9 கொடுத்துருக்காங்களா, 9 × 9 கொடுத்துருக்காங்க, 9 × 9. ஸோ இதெல்லாமே நம்ம கேன்சல் பண்ணோம்னா கடைசி என்ன வரும் பார்த்தோம்னா 99 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபார்முலா வந்து தெரிஞ்சுன்னா இது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதே மாடலாக தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதே தான் ஃபார்முலா வந்து அதே தான்.
அவங்க கொடுத்துருக்காங்க ஆங்கிள் 140 டிகிரி அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரேடியஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லாமே இதுதான். மற்றபடி கதை என்னது, ஒரு பையன் வந்து கட் பண்ணா, பையன் கட் பண்ணா என்ன, பொண்ணு கட் பண்ணா என்ன, நம்மளுக்கு விஷயம் வந்து என்ன, ஒரு சர்க்கிள், ஒரு வட்டத்துல இருந்து ஒரு பகுதியை வந்து முக்கோண கூம்பு வடிவத்தில் வெட்டி எடுக்கிறாங்க. அதோட வலைப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ நம்ம எப்பவும் போல் பார்த்தோம்னா அந்த ஃபார்முலாவில் செட் பண்ணோம்னா 140/360 × 22/7 × 15 × 15 இது எல்லாமே நீ கேன்சல் பண்ணிங்கன்னா 275 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் வந்து கொஷின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்மில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போகலாம். lateral surface area of cube of side 12 cm is, அதாவது 12 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தோட பக்கப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கியூப் இப்படி வரும் இல்லையா, அதோட பக்கம் கொடுத்துட்டாங்க. அதோட என்ன கேட்குறாங்க, பக்க மேற்பரப்பு வந்து கேட்குறாங்க. பக்கப்பரப்பு. ஓகேங்களா? பக்க மேற்பரப்பு பக்கப்பரப்பு இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா 4 × a². ஓகேங்களா? ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கனசதுரத்தோட பக்கப்பரப்பு இல்லை பக்க மேற்பரப்பு அதோட ஃபார்முலா என்னன்னா 4a². அதை ஃபார்முலா தெரிஞ்சுட்டா 4 × a என்ன கொடுத்துருக்காங்க, சைடு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர். 12 × 12 12ஓட ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு 144. 144 × 4 576 சென்டிமீட்டர். அவ்வளோதான் முடிஞ்சு. நம்மளுக்கு தேவை வந்து ஃபார்முலா தான். ஓகேங்களா? அடுத்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் செமிசர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 28 சென்டிமீட்டர். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஆரம் கொடுத்துருக்கு. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு. ஸோ அரைவட்டம், இதோட ஆரம் 28ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சுற்றளவு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா πr + 2r இல்லைனா πr + dன்னு கொடுப்பாங்க. அதாவது சில டைமில் வந்து டயாமீட்டர் கொடுத்துருவாங்க இல்லையா, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம ஆரமாக கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, அப்படி டேரெக்டாக நம்ம டீன்னு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எடுத்துட்டாலும் ஓகே, இது எடுத்துட்டாலும் ஓகே. ஸோ πr + 2r. ஸோ நம்மக்கிட்ட ரேடியஸ் தான் இருக்குது, ஆரம் தான் இருக்குது. ஸோ அதனால் πr + 2rல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22/7 × 28 + 2 × 28. ஸோ இந்த 7ஐயும் 28 கேன்சல் பண்ணால் 4 × 22 88. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 56. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 144 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, பெரிமீட்டர் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் வராது, சென்டிமீட்டர் தான் வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். வால்யூம், ஏரியா இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கொயர், கியூப் அந்த மாதிரி வரும். ஸோ இதே பெரிமீட்டர் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரிமீட்டர் அப்புறம் என்னது மேக்ஸிமம் பெரிமீட்டர் அந்த மாதிரி இதுக்கு தான் பார்த்தோம்னா என்ன வரும்னா வெறும் சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ யூனிட்டில் கூட மாற்றி கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். ஃபார்முலா படிக்கும்போது நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஒரு 5 சம்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு 5 சம்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 சம்ஸில் மீட் பண்ணுறேன். பாய்.